அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நாகவனத்தில் நாகம்மாளுக்கும் வராகி அம்மாவுக்கும் பூ பறிக்க வந்திருக்கோம். நிறைய பூக்கள் இன்றைக்கி பூத்திருக்கு. அந்த சந்தோஷத்தோட இந்த ஒரு பதிவு பாருங்கள். மனரஞ்சிதத்து பக்கத்தில் இருக்கேன். மனோரஞ்சிதம் தெரியுதான்னு பாருங்கள். எவ்வளோ நிறைய பூத்திருக்கு மனோரஞ்சிதம். இன்றைக்கி நிறைய இப்போ ஏற்கனவே பறிச்சிருக்கேன். இன்னும் நிறையா பூத்திருக்கு பார்த்தீங்களா. அது போல் இங்கே வேறு பறித்து வேறு வச்சுருக்கேன், தெரியுதுங்களா. இதில் என்னென்ன பூக்கள் இருக்குன்னா, அடியில் செண்பகப்பூ, செண்பகம் இன்றைக்கி நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாரிஜாதம் நிறையா கிடச்சிச்சு. அப்புறம் மனோரஞ்சிதம், இன்னும் செம்பருத்தி, அழகழகான நல்ல கலர்ஃபுல்லான செம்பருத்திகள் நிறையா இருக்குது. ரோஜா வேறு. அம்மா ரோஜா காரமாக தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்கள் எவ்வளவு பாரிஜாதம், அருமையான பாரிஜாதம். 10 பூக்கு மேலே பாரிஜாதம். செம்பகம் ரொம்ப அருமையான வாசனை. இறைவனுக்கு வைக்கிற பூவை நுகர்ந்து பார்க்கக்கூடாதுன்னு, ஆனால் நாங்கள் நுகராமே வருது வாசனை. அருமையான செண்பகம், செண்பகமே செண்பகமே. ரோஜா வாங்க, ரோஜா ரோஜா வைக்க போகிறீங்க பாருங்கள். ரோஜா இது போல் 4-5 ரோஜாக்கள் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப அந்த வனம் அவ்வளோ ஒரு நறுமணத்தோடு இருக்குது பாருங்கள். செண்பகப்பூ அடுத்தடுத்து மொட்டுகளோட தயார் நிலையில் உள்ளது. தினந்தோறும் நான் பூத்து கொண்டே இருப்பேன். நீங்கள் அம்மாவுக்கு பறித்து சென்று வையுங்கள் அப்படின்னு செண்பகம் அவ்வளோ அழகாக பூத்திருக்காங்க. நாங்கள் நாகவனத்தில் மாங்காய், பயங்கரமான டேஸ்டான மாங்காய் தயார் நிலையில் உள்ளது. மனோரஞ்சிதம் கொஞ்சம் நான் பறிச்சிருக்கேன். அதுக்கு தான் அது ஒரு வீடியோ எடுக்க வந்ததுனால இன்னும் பறிக்க விட்டாச்சு. பறிச்சிடலாமா? பறிக்கலாம். பாருங்க, பூக்களை பறிக்காதீர்கள்ன்றாங்க. ஆனால் நம்ம சாமிக்காக பறிக்கலாம், ஆனால் தப்பில்லை. இப்போ பச்சையாக இருக்கும், அப்புறம் மஞ்சளாக மாறிடும். பார்த்தீங்களா, இதுதான் மனோரஞ்சிதம். எல்லாமே தேவலோக பூக்கள். நாளைக்கு பஞ்சமி, நாளைக்கு நிறைய பூ கிடைக்கும். அம்மாவோட பூக்கள் பஞ்சமி அன்னைக்கு வரவங்களுக்கும் கிடைக்கும். ஒரு பூ நல்ல மஞ்சள் கலரில் இருக்கு. இதையும் பறிச்சிருவோம். பறிச்சாச்சு. பாருங்கள், நாகவனத்தை ஒரு தடவை சுற்றி பாருங்கள். அப்புறம் எல்லாருக்கும் கமெண்ட் பண்ண உறவுகள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஆள் ஒரு கமெண்ட் தான் பண்ணணும்னு ஒன்று அவசியம் இல்லை, நிறையா கமெண்ட் பண்ணலாம். உங்களோட அந்த வார்த்தைகளும் ஊக்கப்படுத்துகிற செயலுமே இன்னும் நிறையா கருத்துக்களையும் நம்மளால் முடிஞ்ச விதைகளை இந்த மண்ணில் தூவுவதற்கு சிறப்பாக இருக்கும். எல்லாரும் நல்லதை நினைப்போம், நல்லது செய்வோம். ஓம் சக்தி, நாகசக்தி, ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. நன்றி.